வணக்கம். தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனிடையே நேற்று முன்தினம் இரவு திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டது. அந்த ரயிலில் சுமார் 800 பயணிகள் இருந்ததாக தெரிகிறது. கனமழை காரணமாக அந்த ரயிலானது பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டது. இதனை அடுத்து ரயிலில் சிக்கிக்கொண்ட பயணிகளை மீட்கும் நடவடிக்கை தொடங்கியது. முதற்கட்டமாக நேற்று 300 பயணிகள் மீட்கப்பட்டு 4 பேருந்துகள் மற்றும் 2 வேன்கள் மூலம் அருகில் உள்ள அரசு பள்ளியில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளை மாவட்ட நிர்வாகத்தினர் செய்து கொடுத்தனர். இதனிடையே இந்த வழித்தடத்தில் உள்ள சாலையில் உடைப்பு ஏற்பட்டதால் மீதமுள்ள 500 பயணிகளை மீட்க முடியாத சூழல் நிலவியது. இதனை அடுத்து ரயிலில் சிக்கிக்கொண்ட 500 பயணிகளுக்கு சாலை மார்க்கமாக உணவு கொடுக்க வழியில்லாத காரணத்தால் ஹெலிகாப்டர் மூலம் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி ரயிலில் சிக்கியவர்களை மீட்க இன்று காலை மதுரையிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் புறப்பட்டது. ரயிலில் சிக்கியவர்களுக்கு உணவு அளித்துவிட்டு பின்னர் அதே ஹெலிகாப்டரில் மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டத்தில் கனமழை காரணமாக சென்னை நோக்கி வந்த ரயிலில் சிக்கிக்கொண்ட பயணிகளை மீட்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் பிறகு முதற்கட்டமாக ரயிலில் சிக்கியுள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ரயிலில் சிக்கி தவித்த கர்ப்பிணி பெண் உட்பட பலர் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்ட பின் பயணிகள் சிறப்பு ரயில் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரயிலிலிருந்து மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண் ஹெலிகாப்டர் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.